யூடியூப் நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயம் காப்போம், கால்நடை பராமரிப்போம். இப்போ கோடைக்காலம், கோடை மழை, இது ஒரு சவாலாக கோழிக்கு இருக்குது. இந்த கோடை மழையில் எப்படி பராமரிக்கணும், அதுக்கு என்னென்ன நோய் வந்தால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிலவங்களுக்கு கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த டைம் கோழியை வாங்காதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது உங்கள் இஷ்டம்தான், வாங்கி வளர்க்குறதா இருந்தால் வளங்க. ஆனால் முக்கியமாக சிலவங்க சொல்கிறாங்க, சாம்பிள் ஒரு கோழி வளர்க்குறோம், இதில் பராமரித்தா தான் உண்டு, பராமரிக்கலைன்னா அந்த ஒரு கோழியும் போயிடும். அது தண்ணி மாற்றணும், தீனி மாற்றணும், குளிர்ச்சியானா வைக்கணும். இந்த கோடை காலத்தில் அது மண் குழியில் போடும், அங்கங்கே தண்ணி ஊற்றணும், ஆன்டிபயோட்டிக்கு மருந்து வைக்கணும், ஆன்டிபயோட்டிக்குன்னா கத்தாழை வைக்கணும், நிறையா விஷயம் இருக்குது. வெள்ளை கழிச்சல் வரும், அதுதான் ரிஸ்க்கு. ராணி கட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்தால் காவந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் காவந்து பண்ணிக்கிறேன், நாட்டு மூலிகையால். கிராமத்தில் அதிகமாக நாட்டு மூலிகை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஊசியே போட மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் முடியாத கட்டத்துக்கு தான் ஊசி போடுவாங்க கோழிக்கு. விவோ 5 mlன்னு சொல்லுவாங்க அந்த ஊசிக்கு. ஆனால் அது ஃப்ரிட்ஜிலே தான் இருக்கணும், அந்த மருந்து வெளியே வச்சா கெட்டு போயிடும். நல்லா குளிர்ச்சியான கோழிங்களுக்கு கொடுங்க. அதாவது கம்பு ஊற வச்சு கொடுங்க, கொஞ்சம் சத்து கிடைக்கும். கேவுரு ரொம்ப கொடுக்கறது நல்லது கோழிங்களுக்கு. சளி சுத்தமாக இருக்காது, நோய் தாக்கம் இருக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அந்த கோழிக்கு நோயே வராது. ஆனால் அது கிண்ணத்துலையா இருக்கட்டும், சில்வர் பாத்திரத்துலையா இருக்கட்டும், எதில் வேணா இருக்கட்டும், தண்ணி வைப்பீங்களா மூலிகை, அதில் ஜீரகம் தண்ணி, குளிர்ச்சியான சர்க்கரை தண்ணி, கருப்பட்டி தண்ணி, அப்புறம் எலுமிச்சப்பழம் தண்ணி, எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு விட்டு வைங்க. கோழி குளிர்ச்சியாக இருக்கணும். அது குளிர்ச்சியாக இருந்தால் தான் நம்ம காவந்து பண்ணலாம். அதுக்கு வெய்ய நாளில் சொல்கிற மாரியே தான் இந்த கோடை காலத்துலேயும் சொல்கிறேன் நான். கோடை காலம் வந்தாலே இந்த கோழி பண்ணக்காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சவால். தலையை போட்டு பிச்சுப்பாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. என்ன மருந்து கொடுத்தா காவந்து பண்ணலான்னு. ஆனால்
சத்து மாவு சுடு தண்ணியில் வச்சு கலந்து வைங்க. உடம்புக்கு அவ்வளோ தெம்பு, அது குளிர்ச்சி தரும். சத்து மாவு சுடு தண்ணியில் வச்சு சுடு தண்ணியில் கலந்து வைங்க, ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் கத்தாழை தண்ணி மாரியே நல்லா மிக்சி சேரில் ஓட்டி நல்லா கொடுங்க. மிக்சி சேரில் ஓட்டி நல்லா கொடுங்க. இப்போ கைச்சல் கோழி இருக்குது, அது ரொம்ப முடியல சாப்பிடாம, அது சாப்பிட்லன்னா செத்துரும். இது எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும். ஒரு கோழி ராணி கட்டு வந்ததுன்னா அது தெம்பே இருக்காது. அதுக்கு என்ன கருத்து நான் சொல்கிறேன், என் முறையில் என் கோழியை தான் கழிஞ்சிது. அந்த கழிஞ்ச கோழியை அப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன் நான். இப்போ நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, வாங்கின்னு வர கோழிக்கெலாம் எங்கள் அப்பா வாங்கின்னு வருவார், நான் எங்கன்னா போய் வாங்கின்னு வருவேன். வாங்கின்னு வர கோழிலாம் அது பின்பகுதியை பார்ப்பேன், வாழை பார்ப்பேன், கொண்டையை பார்ப்பேன். கொண்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது மூஞ்சை பார்த்தாலே, அது கவுள் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது நோய் வந்த சேவலை, உடம்பு சரியாக சேவலை, ராணி கட்டு வந்த சேவலை, என்ன சேவலைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பொதுவாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா 3 நாளைக்கு எந்த கோழி கூடயும் சேர்க்காதீங்க. தனிமையிலே போட்டு அதை மட்டும் கவனிங்க. அதை மட்டும் கவனிச்சா டக்குன்னு மனசை நீங்கள் தளர விட்றாதீங்க. மனசை தளர விட்டாலே போச்சு. மனசை மட்டும் இந்த சேவலை எந்திரிச்சு நாளைக்கு மேயணும், அதுமாரி பண்ணுங்க. நல்லா கோழிக்கு கூலிங்கான ஐட்டம், தர்பூசணி, அந்த சொரக்காய் எல்லாம் கொடுங்க. கீரை ஐட்டம் நிறையா கொடுங்க. கீரை ஐட்டம் ரொம்ப குளிர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி வேறு. அப்புறம் மஞ்சள் தண்ணி கூட அரிசி கலந்து வைங்க. அப்புறம் ஜீரக தண்ணி கூட அரிசி கலந்து வைங்க. அப்புறம் இந்த தூதுவளை போட்டு நல்லா அந்த தண்ணியை வைங்க. இந்த தூதுவளை சாறு கூட கோழிக்கு கொடுக்கலாம், நல்லா குளிச்சு. இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது சாறு கூட கொடுக்கலாம், நல்லா குளிர்ச்சி தான். ஆனால் வெய்ய நாளில் எப்படி பாதுகாப்புறீங்க அதுமாரி தான் இந்த கோடை நாளில் பாதுகாக்கணும். இது வரைக்கும் என் கோழிக்கு சின்னதாக ஒரு மிஸ்டேக்கு நிறையா கோழிக்கு வந்துக்குது. வீட்டில் பொதுவாக கோழி வளர்க்கக்கூடாது, அது வளர்க்கக்கூடாது, பூச்சி பட்டான்டான்னு திட்டுவாங்க. யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எவனும் மதிக்க தேவையில்ல. ஆனால் நம்ம உயர தான் நம்ம இதில் சாதிச்சு காட்டினா தான் உண்டு. நம்ம யாருக்கும் மரியாதை தர தேவையில்ல, அவங்களும் மரியாதை தர தேவையில்ல. ஆனால் எவங்க திட்டினாங்களோ நம்மளை, எவங்க நம்ம உதாசனப்படுத்தினாங்களோ, எவங்க என்னடா கோழி வளர்க்குறான் இவனுக்கு எப்படிடா பொண்ணு தருதுன்னு உதாசனப்படுத்தினாங்களோ, அவங்க தான் வெற்றி காண்பாங்க. கோழி குஞ்சை நல்லா பார்த்துக்குங்க. நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். விவசாயம் காப்போம், கால்நடையை பராமரிப்போம், மரங்களை வளர்ப்போம், மழைநீர் சேகரிப்போம். அனைவரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பாதி பேர் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ஆனால் மரம் இருக்குதுண்ணா, மரம் இருக்குது எங்கள் வீட்டில், ஆனால் அதில் கோழி அடையுது. அது நோவு வந்த கோழியா நோவு வராத கோழியா எப்படி நான் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டார். அவருக்கு சொல்கிற பதிவு, ஒரு நார்மலாக இருக்கிற கோழிக்கும் நோவு வந்த கோழிக்கும் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும். நார்மலாக இருக்கிற கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நோவு வந்த கோழி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு நடக்கும். அப்புறம் அது உடம்புல தெம்பே இருக்காது. அந்த அண்ணனுக்கு என்னோட கருத்து என்னவென்றால், அதுக்கு ஜீரக தண்ணியை கொடுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. அது ஜீரக தண்ணி ஊற வச்சு மஞ்சள் கலந்து அரிசி போடுங்க. அதே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகும். கோழிக்கு நோயே வராது. அந்த நோய் வந்தாலும் நோயிலேருந்து விடுபட்டுரும் சீக்கிரமாக. அனைவருக்கும் நல்லா கோழியை பராமரிங்க, நல்லா மரங்களை வளங்க, கோழியை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.